हर हर नमः पार्वतीपतये हर हर महादेवा सद्गुरुनाथ महाराज की जय. சுவாமியினுடைய கிருபையில் அண்ணாமலையாரோட கிருபையில் ஸ்காந்த புராணம், மாஹேஸ்வர கண்டம், அருணாச்சல மகாத்மியம், அதில் கிரி பிரதக்ஷண மகாத்மியத்தை பற்றி 2 பதிவாக பார்த்தோம். இப்போ 3வது பதிவு. 2வது பதிவில் கடைசியில் என்னன்னா உபச்சார பலன்களை பார்த்தோம். ஒரு சிலந்தி தன்னுடைய தந்துவினால கட்டித்து அதுக்கு மோட்சம் கிடைச்சது. ஒரு யானையானது மலை பிரதேசத்துக்கு பக்கத்தில் ஜலத்தை தேடி போச்சு, மோட்சம் கிடைச்சிது. அதுக்கப்புறமாக காக்காவானது பறந்து மலைக்கு மேலே பறந்து போன சந்தர்ப்பத்தில் அந்த இறகின் வழியாக வந்த காற்றுலேருந்து மலை சுத்தியாகி அதுக்கு மோட்சம் கிடைச்சிது. ஒரு புறாவானது மலையில் இருக்கக்கூடிய மரத்தில் தன்னுடைய கூடு கட்டித்து அதுக்கு மோட்சம் கிடைச்சது அப்படின்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமாக கௌரி முனிவருடைய தபஸை பார்த்து பெருமையாக சொன்னா அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி அஹோ பூமேஸ்து வைச்சித்ரியம் யதோ திருஷ்டா திவோதிகா யத்ரைவ தேஜசம் லிங்கம் தேவதானாம் வரப்பிரதா. இந்த அண்ணாமலையார் இருக்காரே, தேவதைகளுக்கெல்லாம் வரனை கொடுக்கக்கூடியவராக இருக்காராம். இந்த பூலோகத்தில் என்ன இந்த பூலோகம் வைச்சித்திரியமாக இருக்குப்பா. ஏன் வைச்சித்திரியம் அப்படின்னா, மேல்லோகத்தை காட்டிலும் ரொம்ப சிறந்ததாக அண்ணாமலை இருக்கு. அதனால இந்த பூமி வைச்சித்திரியமானது. சிவ பிரசாத சித்தா, சிவனால் கிடைக்கப்பட்டது. தரிசிதம் ஸ்தானமாத்மனா, இதெல்லாம் அம்பாள் சொல்றா. தன்னுடைய ஆத்ம ஞானம் ஆத்மானுபவம் ஏற்பட்டு தான் யாருன்னு தெரிஞ்சுண்டாளாம் அம்பாள். தரிசிதம் ஸ்தானமாத்மனா அத்ரைவ சிவமாராத்யம் வசீகுர்யாத் ஜகத்குரும். நம்ம கரையேறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஜகத்குருவாக இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை ஆராதனம் பண்ணணும். வசீகுர்யாத் ஜகத்குரும் அத்ரைவ சிவமாராத்யம், எங்கேயோ இருக்கக்கூடிய சிவனை ஆராதனை பண்றதை காட்டிலும் அருணாச்சல க்ஷேத்திரத்தில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு அம்பாள் சொல்றா. त्वया कृतेन साह्येन भवेयं சிவநாயிகா, உங்களுடைய சகாயத்தினால சிவநாயிகாவா நான் ஆயிட்டேன் அப்படின்னு அம்பாள் சொல்றா. கௌதமர்கிட்ட இதி கௌதம சந்நிதௌ ததானீம் கிருத சம்பித்தபஹ ஆதரேண கர்த்தும் அபஜத் ருச்சிராஷ்ச பர்ணசாலாம் முனினா சாணுமதா ததேதி பக்யா. இப்படி அந்த முனிவர்கள்ட்ட பேசிண்டே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கௌரியானவள் கௌதமருடைய சந்நிதியிலேயே ரொம்ப பிரியமாக அவளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசி அவள்கிட்ட உத்தரவு வாங்கிண்டு அனுமோதனம் வாங்கிண்டு அனுமதி வாங்கிண்டு அங்கேருந்து விடை பெற்று கொண்டாலாம். அம்பாள் எப்படி இருந்தாங்கிறத அழகா வர்ணிக்கிறா. சுகுமார தனு சரோருஹாட்சி தன துங்கஸ்தன கல்பிதோத்தரியா. சுகுமார தனு, நல்ல இளமையான சரீரமுடையவளாக இருந்தாலாம். சரோருஹாட்சி, அழகான கண்ணுடையவளாக இருந்தாலாம். ஜட்டிலா, ஜடைய தரிச்சுருந்தாலாம். நம்ம எங்கேயாவது கேட்டிருப்போமா அம்பாள் பின்னிண்டு அழகா இருந்தா அப்படின்னு. ஜட்டிலா, ஜடையை உடுத்தின்னு இருந்தாலாம் இங்க அம்பாள். ஏன்னா தபஸ் பண்றதுக்காக அம்பாள் போனதாக சரித்திரம். ஹரிநீல ரத்ன காந்தி கிரிஜா ராஜதி தேக வத்தபஸ்ரீஹி. ஹரிநீல ரத்னம் அப்படின்னு ஒரு மணி, அந்த மணியை உடுத்தின்றவளாக பிரகாசிக்கும்படி இருந்தாலாம். ராஜதி தேக வபத் தபஸ்ரீஹி, தன்னுடைய சரீரமானது தபஸ் பண்ணி நல்ல பிரகாசிக்கும்படி இருந்துதாம். நிஜமைஹி பகுபிஹி தபோபிஷேடைஹி,
பல நியமங்களோட கூடி அம்பாள் வந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தாலாம். கிருத்துஷு பிராப்த விசித்திர யோகபந்தை. கிருத்துஷு அப்படின்னா கிருத்துஷு அப்படின்னா கிரது அப்படின்னா பொதுவாக யாகம் அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல இந்திரிய மனோ நிகிரகம் தான் கிரது அப்படின்னு புராணங்கள்ல வரும். இந்திரிய மனோ நிகிரகம்னா ஒருத்தர் தபஸ் பண்றான்னா கண்ணு போய் விஷயத்தை பார்க்கக்கூடாது, காது சப்தத்தை கேட்கக்கூடாது, மூக்கானது தபஸ் தான் பண்ணணும், தியானம் தான் பண்ணணுமே தவிர கந்தத்தை முகர்ந்து பார்க்கக்கூடாது. இந்த மாதிரியான இந்திரியங்கள்னால, ரசனேந்திரியத்தினால, கண்ணுனால, காதுனால, மூக்குனால, அப்புறம் தொடும் இந்திரியத்தினால, ஸ்பர்ஷேந்திரியம், துவகிந்திரியம்னு சொல்லுவா. இதனாலாம் விஷய சுகத்தை வெளியில விடாதவளாக இருந்தாலும் தேக வபத்தபஸ்ரீஹி பிராப்த விசித்திர யோகபந்தை. விசித்திரமான யோகத்தினால தன்னுடைய இந்திரியத்தை கட்டுப்பாட உடையவளாக இருந்தாலாம். நிகமாகம திருஷ்ட தர்ம மார்க்கம். நிகமம்னா வேதம், ஆகமம்னா ஆகமம். வேதத்திலையும் ஆகமத்திலையும் காணப்படக்கூடிய தர்மமான மார்க்கத்தில் இருந்தவளாக இருந்தாலாம். கிருதார்த்ததாம், கிருதார்த்தையாக ஆனாலாம். எதனால கிருதார்த்தையாக ஆனாம்னா நிகம ஆகம தர்ம மார்க்கம், திருஷ்டம் தர்ம மார்க்கம். இந்த மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மமும் ஆகமத்தில் சொல்லப்பட்ட தர்மத்தையும் பார்த்தவளாகவும் அந்த வழிகள் இருந்தவளாகவும் இருந்ததுனால அவ கிருதார்த்தையாக ஆனாலாம். தபசா விவிதேன தப்யமானா கதாச்சித் பரிகேத மாப தன்வி. தபஸ்னால, விவிதமான தபஸ்னால நல்ல ஜுவல்லி பிரகாசிக்கக்கூடியவர் இருந்தாலாம். ஹரிரத்னமயி சாபி காப்பிவள்ளியும் நிதராம் தீப்திமதி பபூவ பாலா. அம்பாளானவள் நல்ல ஜோதி ஸ்வரூபமாக, அண்ணாமலையார் ஜோதி ஸ்தம்பம், தேஜஸ்தம்பம் அப்படின்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி தீப்திமதியாக அம்பாள் பாலரூபியாக இருந்தா அப்படின்னு இந்த அத்தியாயம் முடிகிறது. இந்த மாதிரியான முறையில் கிரிப்பிரதட்சிண மகாத்மியத்தை, அருணாச்சல மகாத்மியத்தில் கிரிப்பிரதட்சிண மகாத்மியத்தை பற்றி பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறமாக அதே அருணாச்சல மகாத்மியத்தில் அருணாச்சல ஸ்தான மகாத்மியத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு மார்க்கண்டேயர் நந்திகேஸ்வரர்கிட்ட கேட்குறார். இந்த அத்தியாயத்துக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை க்ஷேத்திரத்தை பற்றியும் சொல்கிறார். சொன்னதுக்கு அப்புறமாக திருப்தி ஏற்படலை மார்க்கண்டேயருக்கு. அப்போ மார்க்கண்டேயர் நந்திகேஸ்வரரை பார்த்து சொல்கிறார், பகவன் வஞ்சனேன அலம் த்வதேக பிரவணேமயி கிமாதிருஷோஸ்தி தே சிஷ்யைஹி त्वत्कृपैवात्र साक्षिणी भगवन् वञ्चनेन अलम. हे भगवाने நந்திகேஸ்வரா, நீ எனக்கு வஞ்சனம் பண்றது போரும்பா. எதை ரகசியமோ அதை நீ சொல்ல மாட்டேங்கிற. இதுக்கு முன்னதாக எல்லா க்ஷேத்திரத்தையும் சொல்லியிருக்கார். இருந்தாலும் எது ரகசியமோ குப்தமோ அதை சொல்லு. என்ன நீ வஞ்சனை பண்ணாத. ஏன்னா உனக்கு பிரியமானவன் நான். त्वदेक பிரவணேமை, உனக்கு பிரியமானவன் ஒருத்தன் நான் தான். ஆகையால் நீ எனக்கு வஞ்சனை பண்ணாம சொல்லு. கிமாதிருஷே ஸ்திதே சிஷ்யைஹி त्वत्कृपैवात्र சாட்சிணி. என்ன காட்டிலும் உனக்கு வேற ஒருத்தர் சிஷ்யர் கிடைப்பாரான்னு தைரியமா சொல்றார். ஏன் சொல்றாருன்னா, உன்னுடைய கிருபைக்கு பாத்திரமாக நான் ஆயிருக்கேன், சாட்சியாக ஆகியிருக்கேன். அதனால எனக்கு வஞ்சனை பண்ணாம ரகசியத்தை சொல்லு. ஸ்தானேஷு பிராக்வதுக்தேஷு பலானிச்ச பிருதக் பிருதக். என்ன சிவஸ்தானம் இருக்கோ அதெல்லாம் முன்னதாக ஒன்னால் சொல்லப்பட்டது. அதனுடைய பலன்களும் சொல்லப்பட்டது, தனித்தனியாக சொல்லப்பட்டது. யத்ர சர்வ பலப்பிராப்தி ஸ்தானம் தத்வதமே விபோ. எல்லா ஸ்தானத்துக்கும் போனா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கக்கூடிய மாதிரி எனக்கு ஸ்தானம் ஒன்று சொல்லு. சராச்சராணாம் பூதானாம் ஜானதாம் அப்யஜானதாம் யஸ்ய ஸ்மரண மாத்ரேண முக்திஸ்தத்வத தேசிக. தேசிக ஹே குருவே, எல்லா பூதங்களுக்கும் தெரிஞ்சும் தெரியாமையும் ஸ்மரண பண்றதுனாலேயே எது முக்தியை கொடுக்கக்கூடியதோ அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறார் நந்திகேஸ்வரர்கிட்ட மார்க்கண்டேயர். பஷ்யீதேன மயீகேன பகவான் நானுராத்யசே சர்வைரப்யேததர்த்தம் ஹி முனிபிஃப் பரிவாரியசே. பல முனிவர்களால் சூழப்பட்டவர்களாக இந்த ரகசியத்தை கேட்கறதுக்காக நாங்க இருந்துருக்கோம். ஆகையால் நீ சொல்ல வேண்டியதுன்னு ரொம்ப கிருபையாக கேட்கிறார். என்ன முனிவர் அப்படிங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இந்த முனிவரில் இது வரைக்கும் நம்ம கேட்டிருப்போம். கௌதமர், அத்ரி, ஆங்கீரசர்,
யாக்ஞவல்யர் அப்படின்லாம் கேட்டிருப்போம். வசிஷ்டர், விஸ்வாமித்ரர் அப்படின்னு. பொதுவாக நம்ம அபிவாதியை சொல்கிறப்போ எல்லாரும் ஆபஸ்தம்ப சூத்திரஹான்னு சில பேர் சொல்லுவோம், சில பேர் திராஹ்யாகண சூத்திரஹாம்போம், ஆஸ்வலாகண சூத்திரஹா அப்படின்னு சொல்லுவோம், காத்தியாகண சூத்திரஹா அப்படின்னு சொல்லுவோம். அந்தந்த வேதக்காரா அந்தந்த சாக்கா அத்தியனம் பண்ணக்கூடியவா அந்த சூத்திரக்காரர் சொல்லுவோம். அந்த சூத்திரக்காரரையே ரிஷியாக இங்கே சொல்றா. இது அவசியம் எல்லாரும் இந்த ரிஷியினுடைய பேரையாவது சிரவணம் பண்ண வேண்டியது. புலஹேன புலஸ்தியேன வசிஷ்டேன மரீச்சினா அகஸ்தியேன ததீச்சேனா நக்ருணா புருகுணாத்ரிணா ஜாபாலினா ஜீமணினா தௌம்யேன ஜமதக்கினா உபயாஜேன யாஜேன பரதேனார்வரிதாவதா பிப்பலாதேன கண்பேன குமுதேனோபமன்யுனா குமுதாக்ஷேன குத்சேன வத்சேன வரதந்துனா விபாண்டகேன வியாசேன கண்வரீஷேன கண்டுனா மாண்டவ்யேன மதங்கேன குக்ஷினா மாண்டகர்ணினா சண்டகௌஷிக சாண்டில்ய शाकटायण कौशिकैः शातातप मधुच्छन्दः गर्गः सौभरि ரோமசைः ஆபஸ்தம்ப பிருதுஸ்தம்ப. பெரும்பாலும் ஆபஸ்தம்பம் தட்சிண பாரதத்தில், தமிழ்நாட்டில், ஆந்திராவில் ஆபஸ்தம்பர் ஜாஸ்தி. ஆபஸ்தம்ப பிருதுஸ்தம்ப பார்கவோதங்க பர்வதைः பாரத்வாஜேன தால்பியேன தாந்தேன ஸ்வேதகேதுனா கௌண்டின்ய புண்டரீகாभ्याम् ரைத்யேன திருணபிந்துனா வால்மீகினா நாரதேன வன்ஹினா திருடமன்யுனா. ஆபஸ்தம்பத்துக்கு அடுத்தபடியாக போதாகணம் யஜுர்வேதத்தில் போதாகண சுபோதாभ्याम् ஹாரிதேன மரிகண்டுனா துர்வாச சாதிதீக்ஷ்ணேன ஜலபாதேன சக்தினா காம் கார்யேன நதந்தேன தேவதத்தேன ஞங்குணா சுஸ்ருதா சாக்னிவைஷ்யேன காலவேன மருத்வதா லோகாக்ஷிணா விஸ்ரவசா சைந்தவேன சுமந்துனா சிசுபாகண மௌத்கல்ய பத்யச்சாவண மாதுரைः ரிஷ்யசிருங்கைः கபாத் க்ரௌஞ்ச திருடகோ முகதேவளைः அங்கிரோ வாமதேவைः பதஞ்சலி கபிஞ்சலைः சனத்குமார சனக சனந்தன சனாதனைः ஹிரண்யநாப சத்யாख्यावताशன சுஹோத்ருபிः மைத்ரேக புஷ்பஜித் சத்யதபः சாலிஷ்ய சைஷிரைः நிதாகோதத்ய சம்வர்த்த शौल्कायणि पराशरैः वैशम्पायण कौशल्य शारद्वत कपिध्वजैः कुशस्त्वार्चिक कैवल्य याज्ञवल्क्य आश्वलायणैः. आश्वलायणकारा ऋग्वेदकारा. कृष्णातपोत्तमानन्त करुणामलकक्रियैः करुणामलकप्रियैः चरकेण पवित्रेण कपिलेन गणाशिना नरनारागणाभ्याञ्च திவ்யைஷ்டான்யைர்மஹர்ஷிபிः. இவளோ மகர்ஷிகர்களாகவும் நாங்கள் சூழப்பட்டவர்களாக இருந்துருக்கோம். நீ எனக்கு வஞ்சனை பண்ணாத, எங்களுக்கு வஞ்சனை பண்ணாத, எது ஸ்தானமோ எது முக்தியை கொடுக்கக்கூடியதோ அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லி அனுக்கிரகம் பண்ணணும். இவ்வளோ பேரும் காத்துருக்கோம் அப்படின்னு மார்க்கண்டேயர் நந்திகேஸ்வரர்கிட்ட சொல்றார். மாஹேஸ்வராக்ரகணகஸ்வம் சமஸ்யாகமபாரகः வியாப்தஷ்ட சர்வலோகேஷு கஸ்மாத் ததனு ஷாதினः. மகேஸ்வர தர்மத்தில் மகேஸ்வரனை பக்தி பண்ணுறதுல ரொம்ப பிரசித்தியாக அக்ரகண்யனாக நீங்கள் இருக்கீள் அப்படின்னு அவரை ஸ்துதி பண்ணுறார் நந்திகேஸ்வரரை. வன் முகாதேவ பகவன் பயமேதே சுசிக்ஷிதாக. இது வரைக்கும் கேட்டது உங்களால் நாங்கள் கேட்கப்பட்டோம், ரகசியத்தை சொல்லுங்க அப்படிங்கிறார். பூர்வமேவ த்வகாதேவ கிம்பான்யத் உபபத்யதே திவ்யாகம புராணானி திரஷ்டவ்யः பரமேஸ்வரः காத்யாகணீ வா ஸ்கந்தோ வா பவான் பகவான் அதவா.
திவ்ய ஆகம புராணங்களை அதில் பார்க்கப்பட்ட பரமேஸ்வரனுடைய மகிமையை சொல்லுங்கோ. காத்யாயினியோ அம்பா, அதாவது காத்யாயினா அம்பாள், ஸ்கந்தனோ தாங்களோ விஷ்ணுவோ, துவயி யத்யஸ்தி நஹா பக்தி, உங்களிடத்தில் எங்களுக்கு பக்தி உண்டு, எங்களிடத்தில் உங்களுக்கு கருணை இருந்தால் அந்த ரகசியத்தை சொல்லுங்கோ. எங்களை ரகசியம் இதம் உத்காட்டிய, நல்ல மேலே எடுத்து உத்காட்டிய அந்த ரகசியத்தை பிரசாதம் கர்த்துமர்ஹசி, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு மார்க்கண்டேயர் நந்திகேஸ்வரர்கிட்ட கேட்கிறார். இந்த அத்தியாயம் முடிஞ்சு அடுத்த அத்தியாயத்துல தான் அதை சொல்லவே ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரியான முறையில கேட்டதுக்கு அப்புறமாக மார்க்கண்டேயர் சொல்ல ஆரம்பிக்கிறார், நந்திகேஸ்வரர் சொல்ல ஆரம்பிக்கிறார். முனே மனః பரீட்சார்த்தம் ததா த்வம் பாஷிதோ மயா தவ சேன்னாபிதாஸ்யாமி கஸ்ய வான்யஸ்ய கத்யதே. ஹே முனிவரே, மார்க்கண்டேயரே, உன்னை பரீட்சை பண்றதுக்காக தான் நான் அதை பண்ணேன். உன்னை விட்டு வேற யார்கிட்ட நான் இந்த கதையை சொல்ல முடியும்? த்வாதிருகன்யோஸ்தி கிலோகே சிவதர்ம பராயணः ஏன ஸ்வல்பாயுஷோப்யேவம் நித்யேனாபாவிபக்தினः அபாவிபக்தினः. இந்த மாதிரி சிவதர்மத்தில் சிறந்தவானாக இருக்கக்கூடிய உன்னை விட்டுட்டு வேற யார்கிட்ட கேட்க முடியும்? சிறு வயசுலேயே இவ்வளோ சிவ ஞானத்தை தெரிஞ்சின்ற ஒன்றை விட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு நந்திகேஸ்வரர் சொல்றார் அவர்கிட்ட. त्वयैवान्येन केन अहम् एवं शुश्रूषितश्चिरं त्वयैव कस्मिन्नन्यस्मिन् मम मापि प्रीतिरीदृशी. உன்னை விட்டா எனக்கு வேற யாராவது பிரீத்தி உண்டாப்பா? உன்னை விட்டு வேற யார்ட்டியா சொல்லுவேனா? அந்யஸ்மின்னு மம பிரீதி ஈதிருஷி, வேற யார்ட்டையாவது இந்த மாதிரியான பிரியம் நான் யார்ட்டையா வச்சிருக்கேனா? துவகீவான்யேன ஏகேன அகமேவ, நான் உனக்கு எவ்வளோ கதை சிரம்னா ரொம்ப காலமாக கதையை சொல்லி எவ்வளோ கதையை உனக்கு கேட்கும்படி பண்ணியிருக்கேன். அந்த காரணத்தினால உன்னை விட்டா எனக்கு வேற இந்த அளவுக்கு வேற யார்ட்டையா நான் பிரியம் வைப்பேனா அப்படின்னு நந்திகேஸ்வர் இவர்கிட்ட சொல்றார், மார்க்கண்டேயர்கிட்ட. உபதேக்ஷ்யாமி தே க்ஷேத்ரம் குப்தம் தத்தர்ம சாசனைஹி, உனக்கு உபதேசம் பண்றேன், குப்தம் ரொம்ப ரகசியமான தர்ம க்ஷேத்திரத்தை பத்தி நான் உனக்கு உபதேசம் பண்றேன். பக்தியா அவதாரணீயம், ஒருத்தர் கதை சொல்றா அப்படின்னா ரொம்ப பக்தியோட ஸ்ரத்தையாக கேட்கணும். அவர் சொல்றார், இவ்வளோ சிறந்தவன், எனக்கு பிரியமானவன், பிரீத்தியானவன், சிவதர்மத்தில் சிறந்தவன் சொல்லிட்டு திருப்பியும் சொல்றார் நந்திகேஸ்வரர், பக்தியா அவதாரணீயம், நீ பக்தியோட கேளு, கேட்கணும், கேளுன்னு கூட சொல்ல, கேட்கணும், கட்டளை. யத் பக்தி கைவல்ய காங்ஷிபிஹி, எதை கேட்டா கைவல்யம் வந்து அடையுமோ அந்த சிவதர்மத்தை சொல்றேன், ரகசியத்தை சொல்றேன், கேளு. ஆதராத் அனுயுஞ்சானம் சிஷ்யம் யோ தேசிகः ஸ்வகம் உபதேசேன சந்துஷ்டம் ந கரோதி சகிம் குரு. அன்போட சொல்றேன், நீ கேளு, ஸ்ரத்தையாக கேளு. யாரு ஒரு குருவானவர் சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணி திருப்தி படுத்தலையோ அவ என்ன குரு? உபதேசேன சந்துஷ்டம் ந கரோதி சஹா கிம் குரு, திருப்தி படுத்தலைன்னா அவ என்ன குரு அப்படின்னு கேட்கிறார். ஆகையால் உனக்கு நான் அந்த ரகசியத்தை சொல்றேன், நீ திருப்தியாகு. சமாஹிதமனா பூத்வா விஸ்வாசம் குரு சாஸ்வதம் மயோபதிஷ்ய மானேஸ்மின் ரகசியே பரமேஸ்வரே. என்னால் உபதேசம் பண்ணப்படக்கூடிய இந்த அருணாச்சல க்ஷேத்திரத்தை பத்தி, அருணாச்சலேஸ்வரரை பத்தி, ரகசிய ஸ்தானத்தை பத்தி நான் சொல்றேன். சமாஹித மனோபூத்வா, சமாதியாக ஸ்ரத்தையாக ஏகமனதோட கேளு. கேட்கறது மட்டும் இல்ல, சாஸ்வதமாக விஸ்வாசத்தை கொண்டு இரு. சாஸ்வதம் விஸ்வாசம் குரு, நிரந்தரமான விஸ்வாசத்தை கொண்டு கேளு. நான் அந்த பரமேஸ்வரனை பத்தி சொல்றேன் அப்படிங்கிறார். ஸ்மரஸ்மராந்தகம் தேவம், ஸ்மராந்தகமான தேவனாக இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை, அருணாச்சலேஸ்வரை ஸ்மரணம் பண்ணிக்கோ. வந்த ஸ்வாத்யாக சாங்கரி, அந்த அண்ணாமலையாரை நமஸ்காரம் பண்ணி அவரை ஹிருதயத்தில், ஹிருதய புண்டரீகத்தில் தியாய சாங்கரீம், சங்கரனை தியானம் பண்ணுன்னு சொல்லல, சங்கர தர்மத்தை தியானம் பண்ணுங்கிறார். சாங்கரீம் தியாக உபாம்சு உச்சாரயோங்காரம் ஸ்ரேகஸ்து மகதாகதம். ஒரு கதை கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனது
ஏகாகிர சித்தத்துக்கு கொண்டு வரணும், ஒரு மனதாக ஆகணும். அதுக்காக என்ன சொல்றாருன்னா உபாம்சு உச்சார ஓம்காரம், முள்ளமாக பிரணவத்தை ஜபம் பண்ணு, ஓம் அப்படின்னு பிரணவ ஜபம் பண்ணி ஸ்ரேகஸ்தே மகதாகதம், ஆகையால உனக்கு ஸ்ரேகஸ் வந்து அடையும்பா அப்படிங்கிறார். இப்பதான் எங்க ரகசிய ஸ்தானம்னு கேட்டதுக்கு பதில் இனிமேதான் சொல்ல போறார். அஸ்தி தக்ஷண திக்பாகே திராவிடேஷு தபோதன. பாரத தேசத்துல பாரத தேசம்னு குறிப்பிடல, நம்ம சொல்றோம் தக்ஷிண தேசத்துல ஹே தபோதனனே, தக்ஷிண பாகத்துல திராவிட தேசத்துல தக்ஷிண பாகத்துல இருக்குப்பா. என்ன இருக்கு? அருணாக்கியம் மகாக்ஷேத்திரம், அருணன் என்னும் சொல்லக்கூடிய மகாக்ஷேத்திரம் திராவிட தேசத்துல தென்பகுதியில இருக்கு. தருணேந்து சிகாமணேஹே, சின்ன சந்திரனை தரிச்சின்றிருக்கக்கூடிய பரமேஸ்வரனாக இருந்திருக்கார். யோஜனத்ரக விஸ்தீர்ணம், அருணாச்சல க்ஷேத்திரம் எவ்வளோனா 3 யோஜனை சொல்லிட்டார் இடத்த. திராவிட தேசத்துல தென்பகுதியில 3 யோஜனை அளவு கொண்டதாக இருக்கு. என்ன இருந்தா என்ன? உபாசியம், அதை தான் உபாசனை பண்ணணும். சிவயோகிபி உபாசியம், சிவயோகிகளால் உபாசனை பண்ணப்பட்ட இடம். தத் பூமேர் ஹிருதயம் வித்தி, இந்த அண்ணாமலை அருணாச்சல க்ஷேத்திரம் இருக்கே திருவண்ணாமலை, பூமிக்கு ஹிருதயம்னு தெரிஞ்சுக்கோ. சரீரத்துக்கு ரொம்ப முக்கியமானது ஹிருதயம், அதே மாதிரி பூலோகத்துக்கே ஹிருதயமானது இந்த அருணாச்சலம். தத் பூமேர் ஹிருதயம் புத்தி சிவஸ்ய ஹிருதயங்கமம், சிவனாகவே இருக்குது. தத்ர தேவ ஸ்வகம் சம்பு பர்வதாகாரதாம் கதா, அந்த இடத்துல தான், அந்த திராவிட தேசத்துல தென்பகுதியில தான் பகவான் பரமேஸ்வரன் பர்வத ரூபமாக போய் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்றார். அருணாச்சல சம்ஞாவான் அஸ்தி லோகே ஹிதாவஹ, அருணாச்சலம் என்னும் பேர் உடையவராக இருக்கார். எதற்காக இருக்கார்னா லோக ஹிதாவஹ, லோகத்துக்கு ஹிதம் பண்றதுக்காக இருக்கார் அப்படின்னு சொல்றார். ஆவாசதா சர்வசித்தானாம் மகர்ஷீணாம் சுபர்வணாம் வித்யாதராணாம் யக்ஷாணாம் கந்தர்வாப்சரசாமபி, எல்லா சித்தர்கள், சித்த புருஷர்கள், மகர்ஷிகள், தேவர்கள், வித்யாதரர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் இங்கதான் வசிச்சுருக்கா. சுமேரோரபி கைலாசாதப்யசோ மந்தராவபி மானனீயோ மகர்ஷீணாம் யஸ்வயம் பரமேஸ்வரா. மகர்ஷிகள்லாம் என்ன நினைக்கிறாளாம்? சுமேரு, மேரு பர்வதத்தை காட்டிலும், கைலாச பர்வதத்தை காட்டிலும், மந்தார பர்வதத்தை காட்டிலும் இந்த மலை சாக்ஷாத் பரமேஸ்வரன் அப்படின்னு நினைக்கிறாளாம். மானனீயா மகர்ஷீணாம் ஸ்பிரஹயந்தி யதீப்யோ ஜந்துப்யோபி திவௌகசா, திவௌகசா தேவர்கள்லாம் ரொம்ப பிரியமாக இருக்காளாம். இந்த மலையை சுத்தி இருக்கக்கூடிய வாழ்க்கை பிரியமாக இருக்காளாம். ஏன் அப்படின்னா அயத்ன லப்ய முக்திபியா, யத்னமே பண்ணாம அவளுக்கு முக்தி கிடைக்கிறதாம் அருணாச்சலத்தில் இருக்கிறவாளுக்கு. திவாவாச பிரபஞ்சிதாக, தேவர்களுக்கு வஞ்சனையாக தான் சுலபமாக கிடைக்கலையாம், வஞ்சனையாக தான் கிடைக்கிறதாம். ஆனா அருணாச்சலத்தில் இருக்கக்கூடிய ஜந்துக்களுக்கு, மனுஷியாளுக்கு, 4 கால் பிராணிக்கு, 2 கால் பிராணிக்கு, ஊர்ற பிராணிக்கு எல்லாருக்கும் அயத்ன லப்ய முக்திபியா, சுலபமாக யத்னமே பண்ணாம முக்தி கிடைக்கிறதாம். ஆகையால் இவா பிரியமா இருக்காளாம் இந்த ஜந்துக்கள்கிட்ட. ஹிம்சைகருஜயோ வியாதா அபி ரூபானுசாரதா, வேட்டையாடுறவாள்லாம் தன்னுடைய ரூப அனுசாரத்தை உத்தேசித்து ஹிம்சையே கடமையாக உடையவர்கள், அதாவது வேட்டையாடி பட்சியை சாப்பிடக்கூடியவாள்லாம் ஹிம்சைக ருதயா வியாதா, அவர்களும் பகவான பத்ர புஷ்ப பலைஹி அர்ச்சகந்தி கிரௌஹரம், மலையில் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை பத்திரத்தினாலையும் புஷ்பத்தினாலையும் பலத்தினாலையும் நித்தியமும் அர்ச்சனை பண்ணி சுலபமான நல்ல கதிகை அடைகிறாளாம். நகல்ப விருக்ஷா சதிருஷாக யத்ரத்யானாம் மஹீருஹாம்,
யத்ரத்யானாம் மஹீருஹாம், இங்கே இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய விரக்ஷங்கள்லாம் கல்பக விரக்ஷத்துக்கு கூட சமமாகாதாம். ஏன் அப்படின்னா அதுவும் பத்திர புஷ்ப பலைகி, பத்திரத்தை அண்ணாமலைக்கு மேலே போடுறதாம், புஷ்பத்தை போடுறதாம், பழத்தை போடுறதாம். கிரௌ ஹரம் அர்ச்சகந்தி, மலையில இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை மலரூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அதுவும் அர்ச்சனை பண்றதுனால அதுக்கும் நல்ல கதி ஏற்படுறதாம். அனந்தாகத்திர தேவஸ்ய பிராதக்ஷிண்ய பலாஸ்பதம், தேவர்கள்லாம் எந்த இடத்துல பிரதட்சணம் பண்ணி பலனை அடைகிறாளோ அந்த இடம்தான் அருணாச்சலம் அப்படின்னு சொல்றார். யத் உத்தேச சராமேகாः சிகராண்யபி பந்தகாः கங்காவதோ ஹிமவதः அப்யதிகஸ்மம் விஜானதே, கங்கா இருக்கக்கூடிய ஹிமாச்சல பர்வதமும் பெரிய பர்வதமாக இருக்கக்கூடிய எல்லா பர்வதமும் பெருமையாக தன்னை நினைச்சுக்கிறதாம். ஏன் அப்படின்னா எது உத்தேசராக மேகாக, அண்ணாமலைக்கு மேல இருக்கக்கூடிய மேகமானது அப்படி அண்ணாமலையோட நுனியில இருந்துட்டு இருக்காம். சிகரான் அபிபந்தகாக, அந்த அண்ணாமலையோட நுனிய சூழப்பட்டதாக இருந்துட்டு இருக்காம், மறைச்சுண்டு அப்படி மேகம் இருந்துட்டு இருக்காம். ஆகையால் அதுக்கு சமமா மேகங்கள்லாம் இருக்கிறதுனால கங்கா இருக்கக்கூடிய ஹிமவானும் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சுக்கிறாராம். ஏன்னா அண்ணாமலைக்கு மேலேயும் மேகம் இருக்கு, தனக்கு மேலேயும் மேகம் இருக்குன்னு நினைச்சிட்டு தன்னை பெருமைப்படுத்திக்கிறதாம். கலாராவாஹா ககாகத்ர கண்மந்தே கீச்சகா அபி யக்ஷகிண்ணர கந்தர்விஹி லப்யதே துர்லபம் பதம். இந்த மலையில சத்தம் போடக்கூடிய பிராணிகள் ககாஹா, ககம் அப்படின்னா பக்ஷி, பக்ஷிராஜன். கீச்சகா அபி யக்ஷகிண்ணர கந்தர்வைஹி லப்யதே துர்லபம் பதம், யக்ஷர்களாலையும் கிண்டர்களாலையும் கந்தர்வர் அவர்களாலையும் கிடைக்க முடியாத துர்லபமான பதத்தை இதெல்லாம் அடையறதாம். இந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய பட்சிகள், அதுல சஞ்சரிக்கக்கூடிய பிராணிகள்லாம். நிஷ்பிரத்யூஹ கிருதாஸ்லேஷா நித்யம் யத்தடி நீருஹாஹ சௌபாக்ய பர்வதோ தேவீம் அபர்ணாம் அவமன்வதே. நிஷ்பிரத்யூஹ கிருதாஸ்லேஷா, எந்த எடையூறும் இல்லாம வளர்ந்திருக்காம் அண்ணாமலைய சுத்தி தாமரை. அந்த தாமரை நித்தியம் யத் தட்டி நீருஹாக, அப்படி சுத்தி இருந்துருக்கிறதுனால அண்ணாமலைக்கு ஒரு மாலை போட்டது மாதிரி அழகா இருக்காம் அந்த மலை. ஆகையால் அந்த மலை எப்படி ஆச்சுன்னா சௌபாகிய பர்வதா, நல்ல சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் சௌபாகியமாகவும் இருக்காம். தேவீம் அபர்ணாம் அவமன்மதே, ஆகையால் தேவியானவள் கொஞ்சம் தன்னை அந்த அழகை பார்த்து தன்னுடைய அழகு கம்மின்னு தன்னை அவமன்வதே அப்படின்னு நினைச்சுட்டாளாம் தேவி. அந்த அளவுக்கு அண்ணாமலையை சுத்தி எந்த இடையூறும் இல்லாம தாமரை இல்லாம வளர்ந்து ஹாரன் போல் அண்ணாமலைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றா. அதை பார்த்து அம்பாலே தன்னோட அழகு கம்மியோ அப்படின்னு நினைக்கிறா. யஸ்யோத்துங்கஸ்ய ஸ்ருங்காக்ர சங்கமா அபிதாரகாஹ ஆத்மனோ லப்தசாமான்யஹ சந்திரேண பகுமன்வதே. நட்சத்திரங்கள்லாம் தாரகாக, நட்சத்திரங்கள்லாம் மலையினுடைய நுனி பகுதியில மேகம் இருக்கிறதுனால நட்சத்திரமும் நம்ம சமமாக இருக்கோம் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய ஆத்ம லாபத்தை உத்தேசிச்சு சந்திரன் அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு தன்னை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிறதாம். பகுமன்யதே ஆத்மனஹா லப்த சாமான்யா சந்திரேன பகுமன்யதே அப்படின்னு. யஸ்ய பாதாந்திகச்சரைஹி பிராகேண சபரைரபி நிகும்ப கும்பசாதிருஷ்ய மகத்னாதுபலப்யதே. அண்ணாமலைக்கு கீழே சஞ்சாரம் பண்ணின்றிருக்கக்கூடிய வேடுவர்கள் மற்றும் ஜனங்கள் ஜந்துக்கள் எல்லாருமே சிவனுக்கு அஷ்டமூர்த்திகள் அஷ்டதாசர்கள் சொல்லுவா. அதுல நிகும்பன் கும்பன் ஒரு சரித்திரம் உண்டு. அவ தபஸ் பண்ணி வரன் கேட்டு கிடைச்ச பதத்தை அயத்னாத் உபலப்யதே, யத்தனமே பண்ணாம இங்க இருக்கக்கூடிய அருணாச்சல க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய
வேடுவர்கள் மற்றும் சஞ்சரிக்கக்கூடிய ஜனங்களுக்கு சுலபமாக கிடைக்கிறதாம். சிம்ஹவ்யாக்ரத்விபாயாஸ்மின் காலே த்யக்த கலேவராக வாசப்பிரதத்வான் மான்யந்தே த்ருவம் ஷோணாத்ரிஷம்புனா. ஷோணாத்ரிஷம்புனா அருணாச்சல க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய பரமேஸ்வரனால் பிரசாதத்தினால் இங்கே மரங்கள்லாம் இருந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் சோணாத்ரியினுடைய சரணத்தை போய் அடையிறதாம். இங்கே இருக்கக்கூடிய சிம்மம் வியாக்ரம் இதெல்லாம் போய் சரணத்தை அடையிறதாம். மான்யந்தே த்ருவம் தன்னை பெருமதி கொடுத்துட்டு அவளை உலகத்துல பெருமையாக பேசுவாளாம். இப்படியாக அமையறதாம். அஸ்ய பாஸ்கர நாமாத்பிஹி பூர்வஸ்யாம் திசி திருஷ்யதே. அண்ணாமலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மலையில இந்திரன் அந்த மலையில இருந்துண்டு யத்ர ஸ்திதா சதா வஜ்ரிஹி சேவதே சோண பர்வதம். அண்ணாமலைக்கு கிழக்கு பகுதியில பாஸ்கரம் என்னும் சொல்லக்கூடிய மலையில இருந்துண்டு எப்பொழுதும் இந்திரன் அண்ணாமலையை பார்த்து சேவனம் பண்ணிருக்கானாம், நமஸ்காரம் பண்ணிருக்கானாம். மேற்கு திக்குல தண்டாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய மலையில வருண பகவான் வந்து சேவனம் பண்ணிருக்காராம், நமஸ்காரம் பண்ணிருக்காராம். உத்தர திக்க பார்த்து சித்தர்கள் எல்லாரும் சேவனம் பண்ணிருக்காராம். தட்சிண திக்கில் இருக்கக்கூடிய மலையிலேருந்து யமன் இந்த அருணாச்சலேஸ்வரோட பார்த்து வந்தனம் பண்ணிருக்காராம். இந்த மாதிரியான முறையில ரகசிய ஸ்தானத்தையும் ரகசிய மகத்துவத்தையும் சொல்லிண்டே போறார். இதுதான் அருணாச்சல ரகசிய ஸ்தான மகத்துவம். இன்னும் இந்த அத்தியாயம் முடியல. இந்த அத்தியாயத்துல இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியாக சொல்லிண்டு வரா. அதை இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்ப்போம். ஹர ஹர நம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். அண்ணாமலையாரோட கிருபையில அண்ணாமலையாருக்கு கிரி பிரதட்சணம் பண்ணி எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். ராம் ராம். ஹர ஹர நம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.